மையமுடுக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் கடற்தொழிலாளர் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை, நாமல் கவலை. முக்கிய புள்ளிகள் பல பேருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பம், தயார் நிலையில் பெயர் பட்டியல். ஹோர்முஸில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல், 5 பேர் பலி, மீண்டும் வளைகுடாவில் பலக்கும் போர் பதற்றம். அமெரிக்கத்தில் நடந்த பயங்கர தாக்குதல், ஈரானின் மறுப்பும் அதிரடி எச்சரிக்கையும். சிக்கியது அனகயா டெலிகிராம் குழு, 700 மாணவிகளின் எண்கள், தனிப்பட்ட படங்கள் கைப்பற்றல். திரைசேரி அதிகாரியின் மரணத்தில் கம்மன் பிளவின் போலி அறிக்கை, சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் காவல்துறை. தாயால் விற்கப்பட்ட சிறுமி, பிக்கு மற்றும் வியாபாரியால் பாலியல் துஷ்பிரயோகம். செம்மணி மணந்த புதைக்குழியில் மீட்கப்பட்ட தங்க ஆபரணம், வெளியான தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பலாலி பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவர் தாக்கப்பட்டு தற்போது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் விவகாரம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கடுமையான கவலை வெளியிட்டுள்ளார். கடலில் இருந்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் குழுவினரால் தாக்கி அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்துள்ள குறித்த கடற்தொழிலாளர் தற்போது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த விவகாரத்தில் வெளிவிவகார அமைச்சு உடனடியாக தலையிட்டு தூதரக ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடற்தொழிலாளர் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் நாமல் ராஜபக்ஷ கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் இந்திய இலங்கை கடல் எல்லை பகுதியில் கடற்தொழிலாளர் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான அபாயங்களை எடுத்துக்காட்டுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் அரசு தரப்பிலிருந்து இதுவரையான எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. தற்போது வரை கிடைத்துள்ள தகவலின்படி நீதிமன்ற விசாரணை மற்றும் ஊழல் ஒழிப்பு பிரிவின் கண்காணிப்பில் உள்ள முக்கிய நபர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அறிக்கையில் பிரகீத் எக்னொலிகூட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு மற்றும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. அதே நேரம் ரவி கருணாநாயக்க தடுப்புப்படுத்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான வழக்கில் விசாரணைகள் பிரதானமாக இடம்பெறுகின்றன. இதற்கிடையில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட கருத்தும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட ராணுவ மோதல்கள் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது. அமெரிக்க படைகள் நடாத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் 5 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சில இடங்கள் தீப்பற்றி எரிந்து வருவதால் வளைகுடா கடல் பகுதியில் பாதுகாப்பு சூழல் கவலைக்கிடமாக மாறியுள்ளது. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் சர்வதேச கடல் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகம் குறிப்பிட்டுள்ள தாக்குதல்களில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் வெளியான ஒரு அறிக்கையில் IRGC செய்தி தொடர்பாளர் கூறியதாக சர்வதேச ஊடகம் ஒன்று மேற்கோள் காட்டியுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகள் கடந்த சில நாட்களாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக எந்த ஏவுகணை அல்லது ஆளில்லா விமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் ஈரான் தனது எந்தவொரு தாக்குதலுக்கும் பொறுப்பேற்றிருக்கும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் பதிலடி கொடுத்தால் அதற்கு மிக மோசமாக மற்றும் வருந்தத்தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அது தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து வரும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை இடைமறிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் செவ்வாயன்று தெரிவித்ததை தொடர்ந்து இந்த தகவல் தெரியவந்துள்ளது. நேற்றைய தினம் 15 ஈரானிய ஏவுகணைகளையும் 4 ஆளில்லா விமானங்களையும் இடைமறித்ததாகவும் அந்நாடு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கோ அல்லது சமீப நாட்களில் நடந்த வேறு இந்த தாக்குதலுக்கோ தாங்கள் பொறுப்பல்ல என்று ஈரான் தெரிவித்துள்ளது.
டெலிகிராம் குழுவை பயன்படுத்தி கல்வி நிலைய மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை இலக்காக கொண்டு மோசடி மற்றும் மிரட்டல் செயல்களில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்பிரிவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அம்பாறை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இந்த சந்தேக நபர் பெபில பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். ஆரம்பத்தில் பெண்களுடன் நட்பாக பழகி பின்னர் அவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்திரவதை செய்து அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக அவர் மிரட்டியுள்ளார். இவ்வாறு மிரட்டி அந்த பெண்களிடமிருந்து மேலும் பல தனிப்பட்ட புகைப்படங்களை பெற்றுக்கொண்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரின் கைபேசியை ஆய்வு செய்தபோது சுமார் 700 இளம் பெண்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் சிலரின் தனிப்பட்ட புகைப்படங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தனது அடையாளத்தை மறைக்க டெலிகிராம் கணக்குகளில் போலி பெயர்களை பயன்படுத்தியதுடன் அழைப்புகள் வராதவாறு அமைப்புகளையும் அவர் மாற்றியமைத்திருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பெபில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பயம் மற்றும் அவமானம் காரணமாக பல மாணவிகள் புகார் அளிக்க முன்வராத நிலையில் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிஐடியின் கணனி குற்றப்பிரிவு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது பெண்கள் மற்றும் மாணவிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பாதுகாப்பு தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர். திரைசேரி அதிகாரி ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை எனவும் அவை உத்தியோகபூர்வ விசாரணை முடிவுகளுக்கு முரணானவை எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்தவரின் மனைவி அதிகாரிகளிடம் முறைப்பாடு அளித்ததாக கம்மன்பில கூறியிருந்த நிலையில் அத்தகைய முறைப்பாடு எதுவும் அளிக்கப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரங்க ராஜபக்சவின் மரணம் தற்கொலையா அல்லது தற்கொலையாக சித்தகரிக்கப்பட்ட கொலையா என்ற கேள்வியை கம்மன்பில எழுப்பியிருந்ததுடன் கைரேகை ஆதாரங்கள் குறித்தும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். இருப்பினும் பிரேத பரிசோதனை மற்றும் தடவியல் ஆய்வுகளின்படி மரணத்தின் போது எவ்வித போராட்டமோ அல்லது வெளிநபர்களின் தாக்குதலோ இடம்பெற்றதற்கான அறிகுறிகள் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. காயங்கள் அவராகவே ஏற்படுத்திக் கொண்டவை என்பதும் தற்போது ஆதாரங்களின்படி இது ஒரு தற்கொலை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் விசாரணை அதிகாரிகள் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் ஆகியோரின் கண்டுபிடிப்புகளுக்கு கம்மன்பிலவின் கருத்துக்கள் முரணானதாக உள்ளதால் அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விடயம் தொடர்பான மேலதிக ஆதாரங்கள் ஏதும் அவரிடம் இருந்தால் அவற்றை குளியாப்பட்சி நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் கோரப்படலாம் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் மர்மமாக உயிரிழந்ததன் பின்னணியில் கம்மன்பிலவின் மேற்படி கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மட்டமஸ்தானத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மூத்த பிக்கு ஒருவராலும் தம்புளை வியாபாரி ஒருவராலும் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 15 வயது என கூறப்பட்ட நிலையில் அவர் தற்போது 14 வயது மற்றும் 4 மாதங்கள் நிரம்பியவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமியின் தாயாரே 1 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு பிக்கிவிடம் சிறுமியை ஒப்படைத்ததாக சிறுமி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். பிக்கு தாங்கியிருந்த அறை, அங்குள்ள கதவுகள் மற்றும் அலுமாரிகள் குறித்து சிறுமி வழங்கிய தகவல்கள் சம்பவ இட ஆய்வின் போது துல்லியமாக பொருந்தியுள்ளன. இது வழக்கின் முக்கிய ஆதாரமாக தெரிவிக்கப்படுகின்றது. தம்பளை பகுதியில் சிறுமியின் தாய் தேன் விற்பனை நிலையத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்குள்ள வியாபாரி ஒருவரால் சிறுமி பலமுறை வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான இட ஆய்வு இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த வழக்கில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. சந்தேக நபரான பிக்குவை ஏனினும் கைது செய்யவில்லை என மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்க இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாதது மற்றும் போலீசாரின் மெத்தன போக்கு குறித்து பல்வேறு தரப்பினரும் கவலை வெளியிட்டுள்ளனர். போலீசார் முறையாக விசாரணை நடாத்தி சந்தேக நபர்களை பெயரிட தவறினால் வழக்கு சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு மாற்றப்படும்.
அவ்வாறு நிகழும் பட்சத்தில் சட்ட ஆலோசனைகளை பெற 4 முதல் 5 ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்பட்டு குற்றவாளிகள் தப்பிக்கும் சூழல் உருவாகலாம் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வழக்கை திசை திருப்ப சில தரப்புகள் முயன்று வருகின்ற நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மேலும் வலுத்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் குழந்தையொன்றின் எண்புக்கூடுடன் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொரம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாளான நேற்றைய தினம் தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்பட்ட ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்துக்கு இடமான கருப்பு நிற மண்ணிற்குள் இருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குட்டிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குட்டிகளும் மரப்பெட்டியொன்றின் சிதைவுகளும் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படாத முடியாத நிலையில் காணப்பட்டமையால் அதனை பேண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்த மண்ணுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.